சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தோம். அதுவே டின்னருக்கு வந்து சேர்த்து செஞ்சுட்டோம் டயர்டாக இருந்தனால. அதுக்கப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த வீக்குக்கு தேவையானது. சமையல் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்துட்டு நல்லா கழுவி தண்ணி வடியட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து போட்டிருந்தோம். ஏன்னா வெளியே மழை வர மாதிரி இருந்தனால கிளைமேட் அப்படி இருந்துச்சு, மழை வர மாதிரி. அதனால் உள்ளே காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு பாய் போட்டு அதில் எல்லா காய்கறியும் வந்து போட்டு விட்டுட்டேன். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டும் வந்துட்டு சாப்பிட்டு முடித்த கையோடு எனக்கு பட்டாணி வந்துட்டு உரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்துட்டு தூங்கி எழுந்துட்டா. அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி பனானா வந்துட்டு லஞ்சுக்கு நான் கொடுத்துருந்தேன். மார்னிங்கே வந்துட்டு சர்ச்சுக்கு போகும்போது பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன். அண்ட் எடுத்துகிட்டும் போயிருந்தேன். அங்கேயும் வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன். சரி இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பனானா வந்து கொடுத்துருந்தேன். ஒரு வழியாக பனானா வந்துட்டு பாப்பாவை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் தான் வந்துட்டு இந்த காய்கறி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். இன்னுமே வந்துட்டு இந்த வீக்குக்கு தேவையான கிராசரிஸ் வந்து இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி மழை வர மாதிரி இருந்தனால டேரெக்டாக வந்துட்டு வர வழியில் காய்கறி மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல பாப்பாவை வச்சுட்டு. அதனால் வந்துட்டு வீட்டுக்கு வந்து தான் நான் வீடியோஸே எடுத்தேன். இந்த மாதிரி மினி விலாக் பார்க்குறதுக்கு தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.